அவர்கள் புதிய கல்விக் கொள்கை 2020 என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 முக்கியமான அம்சங்கள் என்ன பழசு போயிருச்சு, புதுசா என்ன வந்திருக்கு, என்னென்ன சர்ச்சைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, எல்லோருக்கும் புரியும்படி விலாவரியா டீட்டெயில்டா இன்னைக்கு பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பத்தி தான் பேச போறோம். ரைட், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கல்வி இருக்கும், அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். இந்தியாவின் கல்விக் கொள்கை என்பது 1968 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ராஜீவ் காந்தி 1986 பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப இன்னொரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இப்ப நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கும் பொழுது 2020 இந்த புதிய கல்விக் கொள்கையை புதுமையான கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 92 நரசிம்மராவ் கவர்மெண்ட், அப்புறம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அவங்க எல்லாம் பழைய கல்விக் கொள்கையில் ஒரு மினிமம் சேஞ்சோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் கோர்சஸ், அதை போட்டு மினிமம் சேஞ்சஸோட அதே கல்விக் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணாங்க. சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையை யார் தலைமையில உருவாக்குனாங்க? கஸ்தூரி ரங்கன். அவர் யாரு? இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர். எப்ப ஆரம்பிச்சது வேலை? 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ், நிறைய தரவுகள், சரத்துகள் அடிப்படையில நிறைய ரிப்போர்ட்ஸ் தந்து போன வருஷம் இதற்கான முன் வரைவை தந்தாங்க. 400 பக்கத்துக்கு மேல நிறைய கல்வியாளர்கள், நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள், பல மாநிலங்கள் அதை பார்த்து கொந்தளிச்சு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதுல இருந்து சில மாற்றங்களோடு சிலதை மாற்றாமலும் இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 60 பக்கங்களுக்கான கல்விக் கொள்கையா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சரவை ஒப்புதலும் வந்துருச்சு, அமல்படுத்த போறாங்க. ரைட், இந்த புதிய கல்விக் கொள்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா 4 கம்பார்ட்மெண்ட் உள்ள ட்ரெயினா எடுத்துக்கலாம். முதல் கம்பார்ட்மெண்ட் பள்ளி கல்வி, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி, இந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன், இந்த செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துப்போம். ரெண்டாவது உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், காலேஜ் போய் படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன கொள்கை ரீதியான மாற்றங்களை கொண்டு வராங்க. மூன்றாவது பகுதி அதர் ஏரியாஸ் டு ஃபோக்கஸ், இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இறுதியாக மேக்கிங் இட் ஹேப்பன், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பேசுறாங்க. அவ்வளவுதாங்க புதிய கல்விக் கொள்கை 2020. டக்குன்னு ஒன்றா பார்த்தலாம். முதல்ல பள்ளி கல்வித்துறை, இதனுடைய ஆரம்பமே ஃபவுண்டேஷன் பத்தி பேசுறாங்க. ஒரு குழந்தை 6 வயசு ஆவதற்குள் அதன் அறிவை 80% வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறது. அப்ப அதற்குள்ளார அதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அறிமுகப்படுத்தணும், அதுக்குள்ளார ஸ்கூலுக்கு கூட்டு வந்துடணும். ஆனா இந்தியாவில் அந்த வாய்ப்பு எல்லா குழந்தைக்கும் கிடைப்பதில்லை என்று இந்த பாலிசி பேச ஆரம்பிக்கிறது. அப்ப ECCE என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்ன ECCE? இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். மிகவும் குறைந்த வயதிலேயே அந்த குழந்தை வயதிற்கான அந்த ஒரு சைல்ட்ஹுட் கேரும் கல்வியும் கிடைக்கணும். அந்த ECCE எல்லா குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும். இதற்காக NCERT 2 வகையான சிலபஸ் தயாரிக்கிறாங்க. 3 வயது குழந்தைக்கும் அந்த 3 வயதை தொடர்ந்து மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமான சிலபஸ். எப்படி டீச்சர்ஸ் அவர்களுக்கு சொல்லி தரணும், பேரண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும், மாணவர்கள் எப்படி எல்லாம் படிச்சுக்கலாம் என்பதை போன்ற ஒரு கரிக்குலத்தை ஃபார்ம் பண்றாங்க. சரி, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா அங்கன்வாடி பள்ளிக்கூடங்கள், அங்கன்வாடி ஆசிரியர்களினுடைய தரத்தை உயர்த்துவது. 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அந்த அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு ஒரு சர்டிபிகேட், 1 வருஷம் ட்ரைனிங்க்கு இன்னொரு சர்டிபிகேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றது, பள்ளிக்கூடம் இல்லாத மாவட்டங்களிலும் சென்று பள்ளிக்கூடங்களை திறப்பது. இப்படி இந்த வகையில செஞ்சு ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் அப்படின்னு இந்த 1ஆம் வகுப்புக்கு முன்பு ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் அந்த மாணவர்களை தயார்படுத்துவது, விளையாட்டுகளின் மூலமாக, மகிழ்ச்சியான ஒரு கற்றலின் மூலமாக அவர்களுக்கு படிக்கும் சூழலை அறிமுகப்படுத்துவதுன்னு இந்த ஃபவுண்டேஷனை பத்தி பேசுது புதிய பாலிசி. இதற்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க. இன்னையில இருந்து 10 வருஷம் 2030க்குள்ளார இந்தியாவில் இருக்கும் எல்லா குழந்தைக்கும் இந்த ECCE கிடைக்க வேண்டும் என்று பேசுகிறது இந்த புதிய பாலிசி. ரைட், ரெண்டாவது விஷயம் என்னன்னா லிட்ரஸி அண்ட் நியூமரசின்னு சொல்றாங்க. இப்ப சில பேருக்கு லிட்ரஸினா எழுத படிப்பதுல சிரமம் இருக்கும். சில பேருக்கு தமிழ் பேச வரும், எழுத வராது. சில பேருக்கு இங்கிலீஷ் எழுத வரும், பேச வராது. சில குழந்தைங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷனே தெரியாது. பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்களை கிட்டத்தட்ட 5 கோடி மாணவர்களுக்கு எழுத படிக்கவோ எண்களை கூட்டவோ தெரியாது என்ற ஒரு ஃபேக்டை சுட்டி காட்டுகிறாங்க. இந்த இடத்துல சுட்டிக்காட்டி இதில் எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா டீச்சிங் வேகன்சிஸ் எல்லாம் வேகமாக ஃபில் செய்து நிறைய பெண் ஆசிரியர்களை இந்த வேலைக்கு உள்ள கொண்டு வந்து PTR ரேஷியோன்றாங்க, அதாவது பீப்புள் டீச்சர் ரேஷியோ, எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர் இருக்கணும். அப்படி பார்த்தா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அல்லது சில இடங்கள்ல 25 மாணவர்களுக்கே ஒரு ஆசிரியர் இருக்கணும் என்பதை இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. சோசியல் எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அதாவது சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த PTR ரேஷியோவை சரியா மெயின்டைன் பண்ணணும் என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் நியூட்ரிஷன். அமெரிக்கர்கள் பள்ளிக்கூடம் போனாங்க அறிவியலை கற்றுக்கொள்வதற்காக, ஐரோப்பியர்கள் பள்ளிக்கூடம் சென்றார்கள் விஞ்ஞானம் கற்றுக்கொள்வதற்காக, நாங்கள் தமிழர்கள் பள்ளிக்கூடம் சென்றோம் மதியம் ஒருவேளையாவது இலவச உணவு உண்பதற்காக ஒரு புது கவிதை படித்தது ஞாபகம் இருக்கு. எந்த குழந்தையும் ஊட்டச்சத்தோடு நிறைந்த வயிறோடு இருந்தால்தான், அதனுடைய வயிறு நிறைந்தால்தான் செவிகள் திறக்கும், கண்கள் திறக்கும், கல்வி கற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்தியாவில் நிறைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடையெல்லாம்
முறையா கண்காணித்து ரிப்போர்ட் கார்டு தருவதை போல ஹெல்த் கார்டு தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இது வந்து சொல்றாங்க. டிஜிட்டல் லைப்ரரிஸை பத்தி பேசுறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரியா இருக்கணும். இந்த லிட்ரஸி அண்ட் நியூமரசி இம்ப்ரூவ் பண்ணதுல ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருந்து 5 வருஷம் தான் 2025 இந்த லிட்ரஸி நியூமரசி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமான அம்சம் இந்த பள்ளி கல்வியில டிராப் அவுட்ஸ். பள்ளிக்கூடம் சேர்ந்துடலாம், ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் இருக்கு, எல்லா குழந்தையும் வந்து என்ரோல் ஆகிடும். ஆனா சேர்ந்த உடனே கொஞ்ச நாள்லயே பள்ளியில இருந்து அந்த குழந்தைகள் நின்று விடுகின்றன பல்வேறு காரணங்களால, சோசியல் பிரஷரால, வீட்டு சூழலால. அப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி சில அதிகாரிகளை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு போய் பேசுவது, அவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கூடம் வரவழைப்பது, இதையெல்லாம் இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்றாங்க. பிரிங் பேக் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் டிராப்ஸ் அவுட்டை திரும்ப உள்ள கொண்டு வர்றது. அவங்க ஏன் நிக்கிறாங்க? அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, வென்டிலேஷன் உள்ள ஸ்கூல்ஸை உருவாக்குங்க, டாய்லெட்ஸை நீட்டா வச்சுக்கோங்க, அங்க சுத்தமான சுகாதாரமான தண்ணியை கொடுங்க. சப்போஸ் ஒரு மாணவர்கள் வரவே முடியலன்னா ஓபன் ஸ்கூல் சிஸ்டம், டிஸ்டன்ஸ் ஸ்கூல் சிஸ்டம் அது கொடுத்து அவருடைய கல்வியை தடைபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் இதுல பேசுறாங்க. அடுத்த அம்சம் தான் மிக மிக சர்ச்சைக்குரிய அம்சம். இந்த காலம் வந்து இந்த பகுதி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன ரீஸ்ட்ரக்சர்? இப்போ வரைக்கும் 10+2 அதான் நம்ம கல்விக் கொள்கை. 10th ஒரு எக்ஸாம் +2, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பப்ளிக் எக்ஸாம். இப்போ இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி 5+3+3+4 அப்படின்னு மாத்துறாங்க. இதை சுட்டி காட்டி பிரதான எதிர்கட்சிகள் தேசம் முழுக்க, மாநிலங்கள் முழுக்க இதை வந்து மறுபரிசீலனை செய்யுங்க. எதுக்கு இத்தனை வகையில பிரிச்சு அவங்க மீது அழுத்தம் தரீங்கன்னு சொல்றாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கைப்படி இது அந்த குழந்தை வந்து எப்படியெல்லாம் படிக்குது, அதுக்கு எது வருது வரலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு யாட்ஸ்டிக் மாதிரி என்றதை வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க. 2வது பெரிய சர்ச்சை சான்ஸ்கிரிட். இந்திய மொழிகளில் தொன்மையானதும் மிகவும் பழமையானதும் நிறைய அட்வான்டேஜஸும் உள்ள மொழி சான்ஸ்கிரிட். அதனால எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஸ்கூல்லையும், பப்ளிக் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்லையும் சான்ஸ்கிரிட்டை நீங்க ஆஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி நீங்க வந்து சான்ஸ்கிரிட்டை திணிப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்றாங்க. 3வது முக்கியமான சர்ச்சை மும்மொழி கொள்கை. இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மும்மொழினா என்ன? ஒண்ணு தாய்மொழி, இன்னொன்னு வந்து பயிற்று மொழி இங்கிலீஷ், 3வதா ஒரு மொழி இந்திய மொழி. அது ஹிந்தின்னு சொல்லல, இப்ப வந்து அதை மாத்தி இருக்கிறாங்க. இந்த முன்வரைவில் இருந்த மாதிரி இல்ல, ஹிந்தின்னு சொல்லானா இவர் இந்திய மொழின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை சொல்ற இடத்துல அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்ற இடத்த நீங்க கவனிக்கணும். அப்ப கண்டினியூனா இதுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் எப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் அப்படியே போனோம்னா 1968 முதல் கல்விக் கொள்கை வரும் பொழுதே இந்தியாவுக்கு மும்மொழி கொள்கை அதான். ஆனா தமிழ்நாட்டுல நாம இருமொழி கொள்கையை மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம். ஏன் 1937லயே சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த சர்க்கார்லயே இந்திய வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு தமிழ்நாட்டுல மெட்ராஸ் பிரசிடென்சில கொண்டு வந்து முயற்சி செய்த போது இந்தி திணிப்பு வந்து எங்க மீது பண்ணாதீங்கன்னு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. 3 வருஷம் வெரோசியஸா நடந்தது. அதன் பிறகு 1940ல புதிய சர்க்கார் வந்த பிறகு இந்தி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அபிஷியல் லாங்குவேஜா இருக்கும். அந்த 15 வருஷத்துக்கு இங்கிலீஷும் இருக்கும். அதனால அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி 15 வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷை சப்போர்ட் பண்ணிக்கலாம். நாங்க சுதந்திரம் வந்தது, நேரு அமைச்சரவை வந்தது, அப்புறம் இந்தி பேசாத மாநிலங்கள்ல இதுக்கும் எதிர்ப்பு வந்தது. நீங்க வந்து இங்கிலீஷ் எடுக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு 1968ல இந்திரா காந்தி புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை கொண்டு வந்த போது தமிழ்நாட்டுல அப்ப இருந்து மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பல உயிரிழப்புகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு அதை வந்து இருமொழி கொள்கையாக மாற்றி சட்டப்பூர்வமாக தங்களுக்கான அரணாக அதை மாற்றிக்கொண்டார்கள். சரி, இப்போது இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நம்ம மும்மொழி கொள்கைக்கு போறோமா அல்லது இருமொழி கொள்கையில் நிற்க போகிறோமா? அது தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் அதற்கான பதிலை, அதற்கான நிலைப்பாடு எடுக்கவில்லை. அதற்கான அறிக்கையும் நம்ம கைக்கு வரல. வந்த பிறகுதான் நம்ம சொல்லணும். சரி, சர்ச்சைகள் மட்டும்தானா? ரீஸ்ட்ரக்சர்ஸ்ல அட்வான்டேஜஸ், முக்கிய அம்சங்கள், பிளஸ் ஏதாவது நிறைய இருக்கு. முதல் பிளஸ் தாய்மொழி வழி கல்வி. உலகம் முழுக்க சொல்லிட்டாங்க, ஒரு குழந்தைக்கு கற்கும் வயதில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு அதோடைய தாய்மொழியில பேசினாதான், அந்த அறிவை வந்து தாய்மொழியில அறிமுகப்படுத்தினாதான் அதுக்கு வந்து நல்ல ஒரு மனப்பான்மையோட அதை கற்றுக்கொள்ளும் பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி அந்த குழந்தையின் தாய்மொழி வழி கல்வியை 5ஆம் வகுப்பு வரைக்கும், அட்லீஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதோடைய தாய்மொழி கல்வியை நம்ம வந்து தரணும். போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மறுக்கவே கூடாது. நீங்க எத்தனை லட்சம் வாங்குற பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நீங்க தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜை கத்து கொடுத்தே ஆகணும். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகள் 8ஐயும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஆஃபர் பண்ணுவதற்கான வாய்ப்பு வைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்ல, உத்தரப்பிரதேஷ்ல தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சாலும் நீ தமிழை கத்துக் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து செம்மொழியில ஒண்ணு, கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர மாதிரியே ஆசிய மொழிகளும் நீங்க வந்து ஆஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. கொரியன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாமே அட்லீஸ்ட் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாவது ஒரு குழந்தை படிக்க ஆசைப்பட்டா நீங்க கட்டாயம் தந்துதான் ஆகணும். அந்த லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் அட்வான்டேஜ் அந்த குழந்தை கிடைக்கணும்ன்றாங்க. இன்னொரு நல்ல அம்சம், சைன் லாங்குவேஜை பத்தி பேசியிருக்கிறாங்க. இப்ப வந்து கேட்கும் திறன், பேசும் திறன் சவால் நிறைந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சைகையில ஜாடையா பேசுவாங்க இல்லையா, அப்படி இந்தியன் சைன் லாங்குவேஜையும் நீங்க வந்து ஊக்கப்படுத்தணும்னு இந்த ரீஸ்ட்ரக்சர்ல பேசியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், நல்ல விஷயங்கள்.
இன்டகிரேட்டட் கரிக்குலம்ல எமர்ஜிங் கர்வ்ல இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜி எல்லாம் பள்ளிக்கூடத்திலே அறிமுகப்படுத்துங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங் போன்ற இன்டகிரேட்டட் கரிக்குலமா இருக்கணும். ஒரு டைரக்ஷன்ல போகாம அது பல்துறை வித்தகமாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. பிறகு 6ஆம் வகுப்பில் இருந்தே கைத்தொழில் ஒன்றை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. இப்ப நாமெல்லாம் படிக்கும்போது லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் கத்து தருவாங்க. இங்க கைத்தொழில் அவங்க மென்ஷன் பண்றது கார்பென்ட்ரி, சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை, சின்ன சின்ன மோட்டார் வேலைகள், இப்படி இந்த மாதிரி மர வேலைகள், இதையெல்லாம் 6ஆம் வகுப்பில் இருந்து ஒரு வொகேஷனல் எஜுகேஷன் கற்றுத்தர சொல்றாங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி தான் சிலபஸ் உருவாக்குறாங்க. அதை பாராட்டி இன்னும் ரீவிசிட் பண்ணி அதையே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேஷனல் ஃப்ரேம்வொர்க் 2005 ரீவிசிட் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம்னு இந்த பாலிசி பேசுகிறது. புத்தகங்களை பத்தி பேசுறாங்க. இந்த மாணவர்களினுடைய புத்தக சுமையையும் புத்தக பையின் சுமையும் குறைப்பதற்காக இந்த பாலிசி பேசுகிறது. நிறைய புத்தகங்களை வச்சிடலாம, ரொம்ப குறைவான மினிமமான புத்தகங்களை வச்சிருக்கணும். அதுவும் PDF டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அதுவும் குறைந்த விலையில் அந்த புத்தகங்களை பதிப்பிச்சு தரணும். இந்த இடத்துல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமையும் அனுமதிக்கிறாங்க. வெளியில இருந்தும் தனியாரிடம் இருந்தும் நிதி இந்த திட்டங்கள்ல உள்ள வருவதற்கான அனுமதி இது மூலமாக கிடைத்திருக்கிறது. அடுத்த ஒரு சர்ச்சைன்னு சொன்னா அசஸ்மெண்ட் ஏரியால சில விஷயங்கள் பேசுறாங்க. என்ன அசஸ்மெண்ட்னா என்ன? ஒரு மாணவனின் திறனை மதிப்பீடு செய்வது. இந்த மாணவனின் திறனை மதிப்பீடு செய்யற இடத்துல தேர்வுகள் பத்தி பேசுறாங்க. எப்பெல்லாம் தேர்வு? 3ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 5ஆம் வகுப்பில் மறுபடியும் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் மறுபடியும் பொது தேர்வு, 9, 10, 11, 12 அந்த 4 வருஷமும் செமஸ்டர் பேட்டர்ன்ல, அது இன்ஜினியரிங் படிப்பாங்க, வருஷத்துக்கு 2 தேர்வு, அப்படி தேர்வு. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம். இதுதான் புதிய பாலிசி பேசுகிறது. இதற்காக நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அதுல எந்த மாற்றமும் இல்லாம கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப சில மாணவர்கள் இதனால பயப்படலாம். பட் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம கிட்ட ரைட் டு எஜுகேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த RTE படி 8ஆம் வகுப்பு வரை யாருமே உங்களை ஃபெயில் ஆக்க முடியாது. ஒருவேளை நீங்க பப்ளிக் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிறீங்க, இதன்படி 3rd ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், பெரிய எக்ஸாம், அதில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் அனுப்பாமலாம் யாருமே இருக்கவே முடியாது. மாறாக உங்களுடைய எல்லா மார்க்ஸும் அந்த கிரெடிட்ஸும் சேர்த்து வைக்கப்பட்டு ஒரு மாணவனுக்கு எது வரல என்று தெரிந்து கொள்வதற்கான, கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு திட்டமாக இந்த அசஸ்மெண்ட்டை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதை செய்வதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA என்ற ஒரு அட்டானமஸ் பாடி ஒன்று உருவாக்க போறாங்க இந்த தேர்வுகளை நடத்துவதற்காக. அது மட்டும் இல்லாம நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், இந்த பள்ளி கல்விகளுக்கான அசஸ்மெண்ட் செய்வதற்கான ஒரு நேஷனல் சென்டர் ஒன்று உருவாக்குறாங்க. அது 2 கம்பேரிசன் பண்ணுது. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே, ஸ்கூல் அச்சீவ்மெண்ட் சர்வே. தேசிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த ஸ்கூல் அளவுல மார்க்ஸ் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த சர்வே கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக இந்த கல்வி பாலிசி சுட்டி காட்டுகிறது. ஒலிம்பியாட்ஸ் பேசுறாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, டிஜிட்டல் கிளாஸஸ் ஊக்குவிக்க சொல்றாங்க, ஸ்மார்ட் கிளாஸஸா மாற்ற சொல்றாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான எஜுகேஷனையும் உறுதிப்படுத்த சொல்றாங்க. ரைட். முக்கியமான பள்ளி கல்வியில முக்கியமான அம்சம் டீச்சர்ஸை பத்தி பேசுறாங்க. தேவையில்லாம டீச்சர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. டீச்சர்ஸ் குரு ரொம்ப முக்கியம். இந்த டீச்சர்ஸ் ஒரு பெரிய ஸ்கில்ஸை காமிச்சு அவங்க ப்ரொமோஷன் ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனா சும்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க ரொம்ப நாள் இல்லைன்னா அந்த மாணவனினுடைய கற்றலும் பாதிக்கும் என்று சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டீச்சர் உள்ள எடுக்கிறாங்கன்னா TET, டீச்சர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி தான் அவங்க உள்ள வர முடியும். மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, டீச்சருக்கும் எக்ஸாம். அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம்ல அவங்க ஒரு கிளாஸை எடுத்து காமிச்சுதான் ஒரு ஸ்கூலுக்கு அவங்கள ஹையர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு டீச்சர் கண்டிப்பா லோக்கல் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மதுரையில ஒரு டீச்சர் வேலைக்கு ஒருத்தங்க சேர்றாங்க. அவங்களுக்கு மதுரையோட லோக்கல் லாங்குவேஜ் என்ன? தமிழ். கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தான் பயிற்று மொழியா இருக்கும். அப்பதான் அந்த பிரைமரி எஜுகேஷன் ஈஸியா இருக்கும்ன்றாங்க. நீ இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் பாடம் எடுக்கலாம், ஹிஸ்டரி ஒரு பாடம் எடுக்கலாம், ஆனா அந்த பயிற்று மொழியாக, கான்வர்சேஷன் லாங்குவேஜாக லோக்கல் லாங்குவேஜ் தான் இருக்கணும். தமிழ்நாடுனா தமிழ், குஜராத்னா குஜராத், கேரளானா மலையாளம், இப்படி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச டீச்சர் மட்டும் தான் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் கோர்சஸ்க்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் நோ பேரா டீச்சர்ஸ் என்று உறுதியா சொல்லிட்டாங்க. பேரா டீச்சர்ஸ்னா ஒரு குறுகிய காலத்துக்கு 6 மாத கான்ட்ராக்ட்ல உள்ள வரக்கூடிய அந்த ஒரு தற்காலிக டீச்சர்ஸ் இனிமேல் இல்லை. இன்னொரு இல்லை இருக்கு. அது என்ன இல்லைன்னா, ஆசிரியர்களுக்கு இனிமேல் வேறு வேலை இல்லை. டீச்சரை கொண்டு போய் எலெக்ஷன் டியூட்டி பார்க்க வைக்கிறது, சென்சஸ் எடுத்துட்டு வா, சர்வே பார்த்துட்டு சொல்லி அனுப்புறது, அது எதுவுமே பண்ண முடியாது. டீச்சர்ஸின் வேலை இனிமேல் டீச்சிங் மட்டும் தான் என்பதை புதிய கல்விக் கொள்கை திட்டம் உறுதியாக சொல்லியிருக்கிறது. ரைட். என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஸ்கூலுடைய டாய்லெட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, சுத்தமான குடிநீர்ல இருந்து சுகாதாரத்தை பெறக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஒன்று பேசுறாங்க. யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு. அவங்க ப்ரொஃபஷன் அவங்க டெவலப் ஆகணும்னா சுத்தி இந்த உலகத்துல சமகாலத்துல என்ன நடக்குது அதையெல்லாம் இவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம்? 50 மணி நேரம், 50 hours of CPD, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ் டீச்சர்ஸ். இப்ப டீச்சர்ஸ் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீச்சரும் ஆர்டிகல் 51A ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 51A நிறைய டியூட்டிஸ் ரைட்ஸ் சொல்லுது. இந்தியர்களை மதிப்பதை போன்ற அடிப்படைகளை பேசுகிறது. மினிமம் 4 வருட
பிஎட் படிப்பை முடித்திருந்தால் மட்டும்தான் ஒருவர் வந்து டீச்சர் வேலைக்கு எலிஜிபிள் ஆக முடியும், உள்ளே வர முடியும். இப்ப இந்த பிஎட் படிப்பை பேசுகிற பொழுது நாடு முழுக்க நிறைய டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்கு. அதை பாலிசிலையும் சுட்டி காட்டுறாங்க. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து முறையற்ற தரமற்ற இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்கு. எவ்வளவு வேகமாக அதையெல்லாம் ஷட் டவுன் பண்ணணுமோ ஷட் டவுன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தரமற்ற டீச்சரை உருவாக்குவது தரமற்ற கல்வி உருவாக்குவதற்கு சமம் என்று சுட்டி இருக்கிறாங்க. அடுத்த பகுதி இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வது. எல்லாரையும் என்ன, ஆண் குழந்தையை போல பெண் குழந்தைகளையும் சேர்த்துக் கொள்வது, நகரத்து குழந்தை போல கிராமத்து குழந்தையும் சேர்த்துக் கொள்வது, மாற்று பாலின குழந்தைகளுக்கும் நீங்க வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தரணும்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அம்சம் தான். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ், அதாவது பின்தங்கிய கிராமங்கள்ல போயிட்டு இப்ப எப்படி பொருளாதார இப்ப தொழிற்பேட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த கல்வி ஜோன்ஸ், எஜுகேஷனல் ஜோன்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சட்டத்தை சுட்டி இருக்கிறாங்க. ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 சுட்டி காட்டுறாங்க. மாற்றுத்திறனாளி அந்த அந்த மனிதர்களுக்கான அடிப்படை உரிமையை கூறக்கூடிய அந்த ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. இந்த ஃபண்ட் பேரு ஜெண்டர் இன்க்ளூசிவ் ஃபண்ட். இதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னதை போல மாணவிகள், ஏன்னா அவர்கள் வந்து பல சூழல்ல பல சமூக பல பொருளாதார குடும்ப சுமையின் காரணமாக பள்ளிக்கூடம் வருவது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல இன்னும் மோசம். அப்படிப்பட்ட பெண்கள், அப்புறம் மாற்றுப்பாலின மாணவர்கள், அந்த கண்மணிகளும் உள்ள வரணும் என்பதற்காக ஜெண்டர் இன்க்ளூசிவ் ஃபண்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நவோதயா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸை தேசம் முழுக்க இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு நவோதயா பள்ளிக்கூடங்களை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மட்டும் தான் இருந்தது. வெஸ்ட் பெங்காலும் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் தான் இந்தியாவிலேயே மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கல, இருமொழியோட நிற்கிறோம், நவோதயாவும் ஏற்றுக்கொள்ள தனியா நிற்கிறோம். அடுத்து ரிசோர்சிங் அண்ட் கவர்னன்ஸ். இந்த பள்ளி கல்வியை எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பப்ளிக் பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்ல 28% ஸ்கூல்ஸும், அப்பர் பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்ல 14.8% ஸ்கூல்ஸ்லயும் 30 பசங்க கூட படிக்கல. 1,19,203 பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க. இப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கூல்ஸ் இந்தியாவில் இருக்குன்றாங்க. சரி, இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கூல்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் எஃபர்ட் ஒரே எஃபர்ட் தான். அதே ஆஃபீஸர்ஸ், அதே ஆடிட், அதே டீச்சிங், அதே கவர்னன்ஸ் இருக்கு. அப்ப இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கூல்ஸ் வந்து எப்படி மாத்தணும்னு பாலிசி பேசுறதுன்னா, ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் ஸ்கூல்ஸ், சின்ன ஸ்கூல்ஸை மூடிடுவாங்க. எப்படி மூடிடுவாங்கன்னா கிளஸ்டர் ஃபார்மேஷன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல 10 மாணவர் தான் இருக்காங்க, பக்கத்துல இன்னொரு ஸ்கூல்ல 5 மாணவர் தான் இருக்காங்க. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா இந்த 5ம் 10ம் சேர்ந்து அந்த 100ஓட சேர்த்து 115 போய் படிக்கணும். இப்படி ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் ஆகும்போது கவர்னன்ஸ் ஈஸியா இருக்கும் என்பதை இந்த புதிய கல்விக் கொள்கை சுட்டி காட்டுகிறது. நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அக்ரிடேஷன். எல்லா பள்ளி கல்வித்துறையினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்றாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணி புதிய லைசன்ஸ் தருவதற்கான அதிகாரத்தில் நிறைய கான்ஃபிளிக்ட் இருந்தது. இந்த பவர் பாலிடிக்ஸ், ஈகோ ட்ரிப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் செய்வதற்காக SSSA, அதாவது ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, மாநில பள்ளி கல்விகளுக்கான தரத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆணையம், அத்தாரிட்டியை வந்து உருவாக்குறாங்க. இவங்க தான் LSS தர போறாங்க. LSSனா லைசன்ஸ் டு ஸ்டார்ட் அ ஸ்கூல். புதிய கல்வி நிலையங்களை தொடங்குவதற்கான லைசன்ஸை இனிமே வந்து SSSA தான் இஷ்யூ பண்ண போறாங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ், இதுக்கெல்லாம் பாலிசி மேக்கிங், ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆபரேஷன், அகடமிக் ஒர்க்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் மட்டும் தான் உருவாக்க போறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG 4 பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஐநா சபையில் இருந்து வலியுறுத்துகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். SDG கோல்ஸை பத்தி நான் தனியாவே விலாவரியா நிறைய வீடியோஸ் பண்ண போறேன். அது வந்து நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். ஏன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரொம்ப முக்கியம், அதுவும் பள்ளிக்குள்ளார ஏன் முக்கியம் என்பதை நான் விலாவரியா அப்புறம் சொல்றேன். இவ்வளவுதாங்க முதல் கம்பார்ட்மெண்ட்டை முடித்திருக்கிறோம். பள்ளி கல்விக்குள்ளார என்னெல்லாம் பார்த்தோம்னா, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலே எஜுகேஷன்ல சிஸ்டம்ல வந்து எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதன்படி நம்ம முன்னாடி இருந்த மாதிரி 10+2 கிடையாது, 5+3+3+4. அது மாதிரி டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே கிளாஸஸ் இருக்கு. டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இன்ஸ்டியூட் மூட போறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கூல்ஸ் மூடி ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் ஸ்கூல்ஸ் உருவாக்க போறாங்க. தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்துகிறார்கள். இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். இந்தியா முழுக்க செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தெற்காசிய மொழிகளை படிக்கலாம். இதை போன்ற நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கிறது. அதே சமயம் சான்ஸ்கிரிட், மும்மொழி கொள்கை மற்றும் இந்த நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதை போன்ற சர்ச்சைகளும் இந்த பள்ளி கல்வித்துறையில இருக்கு. ரைட். நெக்ஸ்ட், ஹையர் எஜுகேஷன், இந்தியாவினுடைய உயர்கல்வி, காலேஜ் படிப்பு. இதை பத்தி பேசுகிற பொழுது, ஹையர் எஜுகேஷனை பத்தி அவங்க பேசுகிற பொழுது, கிட்டத்தட்ட இந்தியாவில் 50,000 கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 50,000 கல்லூரிகள்ல ஒரே ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் தரக்கூடிய கல்லூரியாக அது இருக்கிறது. அந்த 50,000 கல்லூரிகள் ஒரு கல்லூரியில 100 மாணவர் கூட கிடையாது. ஒரு கல்லூரி எவ்வளவு பெரிய லேண்ட்ஸ்கேப்ல எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்காது, 100 மாணவர்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட 50,000 கல்லூரிகள் இருப்பது ஒரு தவறான ஒரு சிம்டம்.
இது வந்து ஒரு லோ குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனா இருக்கிறது. இதில் இருந்து ஹை குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனை நம்ம போய் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதற்கான டார்கெட் இப்பத்துல இருந்து 20 வருஷம் கொடுத்திருக்காங்க. 2040க்குள் ஹை குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனை அச்சீவ் செய்ய வேண்டும் என்பது இந்த புதிய கல்விக் கொள்கையின் கனவாக இருக்கிறது. இதை லைட் பட் டைட் அப்படின்றாங்க. லைட் பட் டைட்னா சிலபஸ் ரொம்ப லைட்டா சின்னதா இருக்கணும், பட் டைட் ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் என்பது இதன் கல்விக் கொள்கையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரெண்டு வார்த்தையை மறுபடியும் ஹையர் எஜுகேஷன் நிறைய இடத்துல பயன்படுத்துற ஒன்று ரிசர்ச், நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்று மல்டி டிசிப்ளினரி, ஒருவர் ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டாருன்னா அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் சிங்கிள் ப்ரோக்ராம் இல்லாம அது ஒரு மல்டிபிள் விண்டோவாக மல்டிபிள் டிசிப்ளினரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹையர் எஜுகேஷனை வலியுறுத்துறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்கூல் வரைக்கும் படிச்சிடறாங்க சில குழந்தைகள், ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்க, காலேஜ்ல என்ரோல்மெண்ட் நடக்க மாட்டேங்குது. இந்த காலேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 26.3% இருக்கு. அதை வந்து அட்லீஸ்ட் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளார 2030க்குள்ளார அதை 50% டெவலப் பண்ண வேண்டும் என்பது இவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்புறம் நிறைய காலேஜஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி, அஃபிலியேட்டிங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிட்டரி யூனிவர்சிட்டி, இப்படி பல வகையான அஃபிலியேட்டட் காலேஜ், அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் சுருக்கி இனி யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதையெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ண போறாங்க. மொத்தத்தில் இந்த அஃபிலியேட்டட் காலேஜ், அஃபிலியேட்டட் எஜுகேஷன் சிஸ்டமும் முறைப்படுத்தணும் என்பதை இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. ஒரு அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி இப்ப இயங்கி கொண்டிருக்குன்னா அதற்கு கீழே 300 காலேஜஸ்க்கு மேல இருக்கவே முடியாதுன்னு சொல்லுது. அப்படி ஒவ்வொரு காலேஜுமே இருந்தாலும் அதற்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதையெல்லாம் பண்ணாதான் அவர்களுக்கான அந்த ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை கொடுத்தாதான் அக்ரிடேஷனை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும் என்பதை இது வலியுறுத்துகிறது. அப்புறம் மிக மிக முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, ஹையர் எஜுகேஷன்ல கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், படிக்க போற மாணவர்கள் மிக முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன். அதுனா மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னா, ஒரு மாணவர் ஃபர்ஸ்ட் இயர் சேர்றாரு, ஏதோ காரணங்களால படிக்க முடியல, வெளில போறாரு. இதுக்கு முன்னாடி டிகிரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வெளில போன பசங்களுக்கு எதுவுமே இல்லை, சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படித்து வெளில போறவர்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைக்கும். செகண்ட் இயரோடு வெளில போகணும்னு நினைச்சாங்கன்னா செகண்ட் இயரோட போகும்போது ஒரு ஹையர் டிப்ளமா கிடைக்கும், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா கிடைக்கும். தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல முடிச்சுட்டு போனாங்கன்னா அந்த டிகிரியும் கிடைக்கும். ஃபைனல் இயரும் தாண்டி ஒரு வருஷம் படிச்சாங்கன்னா அந்த டிகிரியோடு சேர்த்து ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கான அந்த ஒரு, இப்படி எப்ப வேணா உள்ள வரலாம். மறுபடியும் அப்படி ஃபர்ஸ்ட் இயர் வெளில போனவங்க 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் உள்ள வர நினைக்கிறாங்க, மறுபடியும் உள்ள வந்து சேரலாம். இப்படி மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். ஒரு வருஷம் நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளில போய் அது சேரலாம். அப்ப மார்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமானா இல்ல, உங்களுடைய எல்லா மார்க்ஸையும் இந்த எல்லா கிரெடிட்ஸையும் சேர்த்து ஒரு அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் சின்ன வயசுல தான் அவங்க கிரெடிட்ஸ் எல்லாம் சேர்த்து இது அப்படியே வேற ஒரு மல்டி டிசிப்ளினரி, வேற ஒரு டிசிப்ளினரி எஜுகேஷன் நீங்க போகும்போது அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இது உண்மையிலே ஒரு நல்ல அம்சம். இன்னொரு சர்ச்சை என்னன்னா, எம்ஃபில் ஒரு படிப்பு இருந்தது, அது வந்து காணாமல் போனவர்களின் அறிவிப்புகள் மாதிரி எம்ஃபில் இனிமே கிடையாது. டோட்டலா வாஷ் அவுட். எம்ஃபில் படிப்பை முற்றுமுழுதாக இந்திய கல்வி அமைப்புல இருந்து நீக்க சொல்லிட்டாங்க. பொதுவா ஹையர் எஜுகேஷனை பத்தி பேசுகிற பொழுது இன்டர்நேஷனலைசேஷன், அதாவது இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்து படிக்கணும். அதுக்கு இந்தியன் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான வேலை செய்யணும்ன்றாங்க. ஃபினான்ஷியல் ஹெல்ப் பேசுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் கையில காசுலன்னு மாணவர்கள் படிப்பு பாதிக்க கூடாதுன்னு 25% ஆரம்பிச்சு 100% வரைக்கும் இந்த காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸை தரணும், ஊக்குவிக்கணும், கவர்மெண்ட் ஊக்குவிக்கணும்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன்ல பேசுறாங்க. பள்ளி கல்வியில டீச்சர்ஸ் பேசுற மாதிரி இங்கேயுமே ஃபேக்கல்டி அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன் பேசுறாங்க. ஃபேக்கல்டி இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்மார்ட் கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் வரணும். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து ஒரு டீச்சருக்கு 10 மாணவர் அல்லது ஒரு டீச்சருக்கு 20 மாணவர், டிபெண்டிங் அப்பான் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பர்டிகுலர் கோர்ஸ், இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இருக்கணும்னு சொல்றாங்க. ரைட். ஒரு ஆசிரியர் நல்ல பாடம் எடுக்கிறாரு, காலேஜ்லயே கலக்குறாரு, ரொம்ப வருஷமா ஒரு பெரிய சர்வீஸ் பண்றாரு, அவருடைய ஸ்கில்ஸ் எக்ஸிபிட் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ப்ரொமோஷனை நோக்கி போகலாம். ஆனால் எந்த ஆசிரியராக இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் போறதுக்கு முன்னாடி அல்லது உள்ள வருவதற்கு முன்னாடி ப்ரொபேஷன் பீரியட், அதாவது ஒரு இடைக்கால ஒரு பீரியட் அவர் இருக்கணும். அவர் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறாரா என்பதை கூர்ந்து கவனிப்பதற்காக, அவரை அவதானம் செய்வதற்காக, அவதானிப்புக்காக ப்ரொபேஷன் பீரியட் இருக்குன்னு வலியுறுத்துறாங்க. 2 வகையான ஆக்ஷன்ஸ் புதிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துது ஹையர் எஜுகேஷன்ல. ஒன்னு, கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ், ஸ்காலர்ஷிப் கொடுங்க, டார்கெட்ஸ் கொடுங்க, மானிட்டர் பண்ணுங்க, ஆடிட் பண்ணுங்க. இன்னொன்னு, இன்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டிய ஆக்ஷன், நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, மாணவன் மாணவியினுடைய பாதுகாப்பை இன்ஷூர் பண்ணுங்க, அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கிறதா பாருங்க, அவர்களுக்கு தேவைப்படுற சுத்தமான தண்ணில இருந்து டாய்லெட்ஸ்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுங்க, அந்த எஜுகேஷன், அந்த கரிக்குலம் வந்து அவர்களுக்கு தேவைப்படுவதை போல, அவர்கள் சூஸ் செய்து கொள்வதை போல அவர்களுக்கு ஈஸியா கொடுங்க. இப்படி 2 வகையான ஆக்ஷன்ஸை பேசுறாங்க. டீச்சர்ஸ் எஜுகேஷன் சொல்ற வரைக்கும் ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா கமிஷன் 2012ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு டேட்டாவை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க.
ஜஸ்டிஸ் டிஎஸ் அவங்க சொல்றதன்படி பார்த்தா இந்தியால நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கல்வி முறைப்படி சொல்லி தராம லிட்டரலா காசுக்கு டிகிரிஸை விற்கக்கூடிய ஒரு போகஸான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. இது தவறானது என்பதை சுட்டி காட்டுறாங்க. எனவே அதை போன்ற போகஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் க்ளோஸ் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர்ஸ்க்கு ஆன்லைன்ல நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்க போறாங்க, ட்ரைனிங் எல்லாம் வைக்க போறாங்க. ஸ்வயம் தீக்ஷா இந்த பேர்கள்ல ஆன்லைன் ட்ரைனிங்கும் டீச்சர்ஸ்க்கு தர போறாங்க. இந்த என்டிஎன் அப்போ ஒரு அட்டானமஸ் பாடி சொன்னோம் இல்லையா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த பப்ளிக் எக்ஸாம் நடத்த போதே அந்த என்டிஏ டீச்சர்ஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்த போறாங்க. ரைட், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நம்ம இந்தியால. இனிமே வெகேஷனல் எஜுகேஷனை பத்தி வியந்தோதி பெருமையாக நிறைய இடங்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதாவது வெளிநாடுகள்ல 19 வயதுல இருந்து 18 வயதுல இருந்து 22 வயது உள்ள அந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல நிறைய பேர், ஒரு 50% மேற்பட்டவர்கள் யூஎஸ்ல இருந்து வெகேஷனல் எஜுகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்க. கொரியாலாம் 90% மேல இருக்கிறாங்க. ஆனா இந்தியால வெறும் 5% இருக்கிறது. இது வருந்தத்தக்கது. எனவே இது 12th 5-year பிளான் படி வெறும் 5% இருக்கிறது. இதை நம்ம மாத்தணும் என்பதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. நிறைய வெகேஷனல் கோர்சஸ் மைனர் கோர்சஸாக அவர்களுக்கு தரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. 2025 இப்பல இருந்து 5 வருடத்துக்குள் இந்த வெகேஷனல் கோர்சஸ்க்கான அந்த வெகேஷனல் எஜுகேஷனுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை 5%ல இருந்து 50% நீங்க மாத்தணும் அப்படிங்கறத சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்தியால 9% கல்லூரிகள் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் இருந்தாலும் என்ரோல்மெண்ட் 1% கூட இல்ல. விவசாய கல்லூரிகளுக்கு ஊக்கப்படுத்தணும் சொல்லி இருக்கிறாங்க. விவசாய கல்லூரி, சட்ட கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், டெக்னிக்கல் கல்லூரிகள் பேசுகிற போது விவசாய கல்லூரிகளை ஊக்கப்படுத்த சொல்லி இருக்கிறாங்க. சட்ட கல்லூரிகளை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை எக்ஸிபிட் பண்ற மாதிரி அவர்களை கம்பீட் பண்ற மாதிரி மாத்த சொல்லி இருக்கிறாங்க. மருத்துவ கல்லூரிகள்ல நர்சிங் கோர்ஸ் எஸ்பெஷலா நிறைய இம்ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. நேஷனல் அக்ரிடேஷன் பாடி ஃபார் நர்சிங் அண்ட் அதர் சப்ஸ்ட்ரீம்ஸ், இப்படி ஒரு அக்ரிடேஷன் பாடியை ஃபார்ம் பண்ணி அடிக்கடி ஏன்னா அந்த நர்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை போய் அவங்க மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கறது, அவங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட்டு போறது, நியூ டாபிக்ஸ் எமர்ஜிங் கர்வ்ல இருக்கக்கூடிய பிக் டேட்டா கலெக்ஷனா இருக்கட்டும், அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இதை போன்ற விஷயங்களை டெக்னிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அகைன் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ரிசர்ச், ஹை குவாலிட்டி ரிசர்ச்சை ஊக்குவிக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய R&D இன்வெஸ்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 0.69%. இதை வெளிநாடுகளில் கம்பேர் பண்ணோம்னா யூஎஸ்ல 2.8%, சைனால 2.1%, இஸ்ரேல்ல 4.3%, சவுத் கொரியால 4.2%. ஆனா இந்தியா 1% கூட கிடையாது. எனவே ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போறதா பாலிசி சொல்றாங்க. அந்த ஃபவுண்டேஷன் பேரு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், NSF. இந்த NSF உடைய வேலை என்னன்னா, இந்த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் துறையில ஒரு ஜம்ப், ஒரு பாய்ச்சலை இந்த ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தணும். ஃபண்டிங்ல ஆரம்பிச்சு, பினான்ஸ்ல ஆரம்பிச்சு, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கோப்ல இருந்து, அவர்களுக்கு தேவைப்படுற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த ஃபவுண்டேஷன் செய்யணும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. கவர்னன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இதெல்லாம் நிர்வாகம் செய்வதற்காக ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் BOG, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை உருவாக்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை அடுத்த செட் ஆஃப் மெம்பர்ஸ், அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் உருவாக்கலாம். அது ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு போர்டா உருவாக்க சொல்றாங்க. இது IIT, IIM இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இதே ஸ்டாண்டர்ட்ஸை மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீட் பண்ணுவதற்காக இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வேலை செய்யணும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரெகுலேட்டரி சிஸ்டம், நிறைய ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி சிஸ்டம் இருக்கு. இப்போ அது கூட இன்னும் சில ரெகுலேட்டரி சிஸ்டம் கொண்டு வராங்க. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, NHERA, இவங்க பீரியாடிக்கலா ஆடிட் பண்றது, அந்த அக்ரிடேஷனை செக் பண்றது இவங்க வேலை. நேஷனல் அக்ரிடேஷன் அத்தாரிட்டி, NAA. அப்புறம் GEC, அதாவது புதிய GEC, ஜெனரல் எஜுகேஷனல் கவுன்சில். இந்த ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில் 2 கிளைகள் சொல்றாங்க. ஒன்னு நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், அந்த தகுதிக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க். இன்னொன்று நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், அவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கான ஃப்ரேம்வொர்க். இது 2யும் சேர்த்து ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில் கொண்டு ஹையர் எஜுகேஷனை டெவலப் பண்ணுன்றாங்க. அப்புறம் ஒரு கிராண்ட்ஸ் கமிஷன், அது ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கமிஷன். அவங்க இந்த ஃபண்டிங் லெவல்ல இருந்து இந்த டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் ஹையர் எஜுகேஷனையும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், பிரைவேட் கிட்ட இருந்து ஒரு நிதி உதவியோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமோ வாங்கி சில திட்டங்களை செய்யலாம் என்பதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்பிங் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வியை கமர்ஷியலைஸ் பண்ணி வியாபாரமாக்குவதை முடிந்த அளவு குறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி எப்படியெல்லாம் மானிட்டர் பண்ணணும், எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணணும் என்பதற்கு பல வழிகாட்டுதல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் ஹையர் எஜுகேஷன். 2 கம்பார்ட்மெண்ட் முடிச்சிட்டோம். ஸோ பள்ளி கல்வியில நிறைய பார்த்தோம். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அதுதான் முக்கியமான அம்சம்.
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஹையர் எஜுகேஷன் போனாலும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ டீச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஹையர் எஜுகேஷன்ல நிறைய அத்தாரிட்டிஸ், நிறைய பாடிஸ் உருவாக்கி இருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தும். அதே மாதிரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன், நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பண்ணி இருக்காங்க. மல்டி டிசிப்ளினரி இம்ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க. வெகேஷனல் கோர்சஸ், வெகேஷனல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண என்பதை ஹையர் எஜுகேஷன்ல வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து அதர் ஏரியாஸ் அண்ட் மேக் இட் ஹேப்பன். ரொம்ப சுருக்கமாகவே பார்த்தலாம். அதர் ஏரியாஸ்ல எதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தா அடல்ட் எஜுகேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கிடைக்கணும் என்பதற்காக இப்போ 86ல கொண்டு வந்த கல்விக் கொள்கையுமே வந்து மிஷன் பிளாக் புக்னு கொண்டு வந்து அதுலயுமே வந்து பெண்கள் உள்ள இன்க்ளூசிவா கொண்டு வரது, ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரது. எப்போதுமே இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்பது இன்க்ளூசிவ் என்பதை ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக வச்சிருக்கோம். அந்த வகையில் அடல்ட்டுக்கும் இன்க்ளூசிவா நம்ம தரணும்னு சொல்றாங்க. யுனெஸ்கோ வந்து இந்தியாவில் 197 லாங்குவேஜஸ் வந்து என்டேஜர்ட் லாங்குவேஜஸா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் மாற்றணும், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஒன்று உருவாக்குங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் மொழியை மாற்றி மொழிபெயர்த்து சொல்வதற்காக ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அது சம்பந்தமா தர சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவில் ஸ்கில்டு டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்கார்சிட்டி இருக்கு, அதை மாற்றணும்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எஜுகேஷனல் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி அது உருவாக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் தான் அதர் ஏரியாஸ் டு ஃபோக்கஸ். சரி, மேக் இட் ஹேப்பன். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? முதல் விஷயம் ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். இந்த ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் எப்படின்னா தேசிய கல்வி ஆணையம். இந்த கல்வி ஆணையம் மூலமா தான் இவ்வளவு நேரம் பேசிய எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய CABE அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த தேசிய கல்வி ஆணையத்தை உள்ள கொண்டு வர போறாங்க. இந்த தேசிய கல்வி ஆணையத்துக்கு யார் தலைவர்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எஜுகேஷனல் மினிஸ்டர். இனிமே அவர் எஜுகேஷனல் மினிஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பாலிசியுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே இனிமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறையை மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு சொல்ல வேண்டாம், இந்தியாவின் கல்வித்துறைன்னு சொல்லுங்க. அமைச்சரை கல்வித்துறை அமைச்சர்னே சொல்லிட்டாங்க. அவர் தான் இந்த தேசிய கல்வி ஆணையத்துக்கும் தலைவர். அவருக்கு 30 மெம்பர் இருக்க போறாங்க. கல்வியாளர்களாக அதை இடம்பெறுவாங்க. அவர்களையுமே வந்து இந்த கல்வி ஆணையத்தினுடைய வேலையுமே இந்த மொத்த கல்விகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆபரேஷனலா மாற்றுவது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா ரீப்ளேஸ் ஆனதோடு ஜிடிபியில் இருந்து 6% அது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவின் மொத்த ஜிடிபியில் 6% உடனடியாக ஒதுக்குவதும் அல்லது தொலைதூரமாக பார்க்கிற பொழுது மொத்த செலவினத்தில் 20% செலவினத்தை ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒதுக்குவதும் இவர்களினுடைய உடனடி இலக்கு, தொலைதூர இலக்காக இருக்கிறது. 2030 2040க்குள் இந்த புதிய கல்விக் கொள்கை ஆபரேஷனலாக வந்துவிடும் என்கிறார்கள். அப்படி ஆபரேஷனலாக வந்த பிறகு 2030 அல்லது 2040 மீண்டும் ஒரு ரெவியூ செய்யலாம், இதை மறுபடியும் மறுபரிசீலனை செய்யலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை 2020 எண்ணற்ற மாற்றங்களை கல்விக் கொள்கையில் மட்டுமல்ல நமது மாணவர்களின் வாழ்விலும் கொண்டு வர இருக்கிறது. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு எதை பற்றி எல்லோருக்கும் புரியும்படி தெள்ள தெளிவாக பேசலாம். கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து